வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 October 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஜென் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் மல்டி மாடல் ஏஐ இனிஷியேட்டிவ். ஸோ வந்துட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாரத் ஜென் என்ற ஒரு டெக்னாலஜியை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டெக்னாலஜியோட மெயின் நோக்கம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்காண்டி தான் இந்த பாரத் ஜென் ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாரத் ஜென் ஏஐ மூலமாக வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்குன்னு சொந்தமாக ஒரு ஏஐ சிஸ்டம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டில் உங்களுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அண்ட் இண்டிபெண்டன்ட் மினிஸ்டராக இருக்கிற உங்களுக்கு ஜிதேந்திர சிங். ஸோ இவர் தான் வந்து சயின்ஸை வந்து பார்க்குறாரு. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸை வந்து பார்க்குறது இவர் தான். ஸோ இவர் தான் இந்த பாரத் ஜென்னை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய அதாவது ஏஐ டெக்னாலஜியில் அட்வான்ஸாக நம்ம வந்து போகிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு இந்த பாரத் ஜென் டெக்னாலஜி உங்களுக்கு. ஸோ இதில் கீ ஃபீச்சர்ஸாக அவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லிங்குவல் அண்ட் மல்டி மாடல்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து டோட்டலாக 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதில் எல்லா அஃபிஷியல் லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு இந்த ஏஐ ட்ரெயின் பண்ண போகிறதா இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா 7th ராஷ்ட்ரிய போஷன் மாகா 2024 க்ளோசிங் செரிமனி ஹெல்ட் இன் ராஞ்சி. ஸோ உங்களுக்கு 7th எடிஷன் அந்த ராஷ்ட்ரிய பூஷன் மாகான்ற இந்த ஒரு செரிமனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ராஞ்சியில் இருக்க ஜார்க்கண்டில் இப்போ வந்து கன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் க்ளோசிங் செரிமனியில் யார் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ளோசிங் செரிமனி நடத்தி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் ஃபார் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிற அன்னபூர்ணா தேவின்றவங்க வந்துட்டு இந்த ஒரு க்ளோசிங் செரிமனியில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக ஜார்க்கண்டோட கவர்னராக இருக்கிற சந்தோஷ் காங்காவர்ன்றவரும் இந்த ஒரு க்ளோசிங் செரிமனியில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் இந்த செரிமனின்றது டோட்டலாக எவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த செரிமனின்றது நடந்திருக்குது. ஸோ இதில் மெயினாக ஃபோக்கஸ் எதை பற்றினா இதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அனிமியா அண்ட் வந்து க்ரோத் மானிட்டரிங் அண்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் போஷன் பாகி பதாகி பிகி அதாவது நியூட்ரிஷன் அண்ட் எடுகேஷன். ஸோ வந்துட்டு நியூட்ரிஷனை வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எடுகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இதில் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது போக உங்களுக்கு நம்மளோட நரேந்திர மோடி வந்துட்டு இது வந்து ஈகே பெதிமா நாம்ன்ற ஒரு ஈவெண்ட்டையும் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இந்த ஈவெண்ட் என்கரேஜ் பண்ணுதுன்னா ட்ரீ பிளான்டேஷனை பேஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த மினிஸ்ட்ரி வந்து நோடல் மினிஸ்ட்ரியாக இதில் செயல்பட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இந்த செரிமனிக்கான நோடல் மினிஸ்ட்ரியாக வந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருக்கிற கரண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா தேவி. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸு ஃபார்மர் நெதர்லாண்ட் பிஎம் மார்க் ரூத்தே டேக்ஸ் ஓவர் அஸ் த நாட்டோ செக்ரட்டரி ஜெனரல். ஸோ வந்து நேஷனல் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட ஜென்ரலாக உங்களுக்கு செக்ரட்டரி ஜெனரலாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற மார்க் ரூத்தேவை அதாவது நெதர்லாண்ட் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் நெதர்லாண்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த மார்க் ரூத்தே வந்துட்டு இப்போ வந்துட்டு பதவியை ஏற்றிருக்காரு உங்களுக்கு. ஸோ நாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டர்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், கனடா, ஃப்ரான்ஸ், இட்டாலி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1949 இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு வாஷிங்டன் டிசியில் தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இப்போ எங்கே இருக்குன்னா பெல்காமில் இருக்க பசுல்ன்ற இடத்துல தான் உங்களுக்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ நாட்டோன்றது வந்து எதுக்காண்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் இதில் வந்து நிறையா மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இடையில ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து அந்த இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரி அட்டாக் பண்ண வராங்கன்னா இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு மிலிட்ரி உதவி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட முக்கியமான சிறப்பம்சம் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு இந்தியா சைன்ஸ் அட் த ISF ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பரித் ராக்ஷே மினி செக்யூர்ஸ் அண்ட் டபுள் கோல்ட் இன் லைமா. ஸோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் உங்களுக்கு பிரிவில் நடந்த இந்த கேமில் வந்து நம்ம இந்தியன் ஷூட்டராக இருக்க பரத் ராகேஷ் மணின்றவ இவர் வந்துட்டு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் 2 கோல்டுன்றது வின் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ அதில் அடிஷனல் கோல்டாக அந்த ஜூனியர் உமன்ஸ் டீமில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌதமி, சாம்பவி அண்ட் வந்து அனுஷ்கா தக்கூர்ன்ற இந்த 3 பர்சன் வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் மெடலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சட் ஈவெண்ட்டில் கௌதமி பானோட் அண்ட் அஜய் மாலிக்ன்றவங்க உங்களுக்கு பிரான்ஸ் மெடல்ன்றது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா மெயின்டைன்ஸ் அன்பீட்டன் ரெக்கார்ட் டு வின் மென்ஸ் SAF அண்டர் 17 சாம்பியன்ஷிப். ஸோ வந்துட்டு மென்ஸ் SAF அண்டர் 17 சாம்பியன்ஷிப்பில் இப்போ ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட் அதாவது இது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்.
இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா வந்துட்டு இப்போ ஜெயிச்சிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டீமை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கிலியம்தன் ஸ்டேடியம் இன் பூட்டானில் இருக்கிற இந்த ஸ்டேடியமில் தான் இந்த ஒரு ஃபைனல் டோர்னமெண்ட்றது நடந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த எஸ்ஏஎஃப் கேமோட ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ எஸ்ஏஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து 1997 உருவாக்கியிருக்காங்க. ஸோ யாருன்னா சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பூட்டான். ஸோ இந்த ஒரு கண்ட்ரிஸ் தான் சேர்ந்து வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அண்டர் 17, அண்டர் 16, அண்டர் 19, அண்டர் 20 கேட்டகரியில் போத் மென் அண்ட் உமன் கேட்டகரியில் இவங்க வந்து டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா டாக்கா பங்களாதேஷில் இருக்குது. பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசி எம்டி சுலைதன்ற பங்களாதேஷை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு உங்களோட பிரசிடெண்ட்டாக இருக்கார் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கான்க்ளேவ் ஹோஸ்டட் பை த இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்மி ஸ்போர்ட்ஸ் கான்க்ளேவ்ன்ற ஒரு ஈவெண்ட்டை நடத்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்தியா வந்துட்டு 2026 ஒலிம்பிக்ஸை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணணுன்றதை நம்ம வந்துட்டு முன்னோட்டமாக வச்சு நம்ம வந்துட்டு செயல்பட்டு இருக்கோம். அதாவது 2026 ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணணும். அதுக்கான என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், அதாவது நம்மளோட ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணால் நம்ம வந்து ஹோஸ்டிங் ரைட்ஸை வாங்கலான்னு காண்டி உங்களுக்கு இந்த ஆர்மி சார்பில் ஒரு மீட்டிங்கிறது நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் மீட்டிங்கில் யார் யார் கலந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷனும் இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸு. இன்டர்நேஷனல் காஃபி டே 2024 செலிப்ரேட்டிங் த குளோபல் காஃபி கல்ச்சர். ஸோ இன்டர்நேஷனல் காஃபி டேன்றது எல்லா வருஷமும் உங்களுக்கு அக்டோபர் 1 வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காஃபி டேன்றது இந்த வருஷத்துக்கான தீம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி யுவர் டெய்லி ரிச்சுவல் அவர் ஷேர்டு ஜேர்னி தான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. ஸோ இந்த காஃபி டே ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 உங்களுக்கு இந்த காஃபி டே உருவாக்கியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் மிலான் இட்டாலியில் இருக்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு இந்த டே வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் 2024 கமான்ஸ்மெண்டிங் த இந்தியன் காந்தி லெஜன்சி ஆஃப் பீஸ். ஸோ அக்டோபர் 2 உங்களுக்கு காந்தி ஜெயந்தி தெரிஞ்சிருக்கும். அது கூட வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இந்த டே என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ். ஸோ மகாத்மா காந்தி வந்துட்டு நான் வைலன்ஸ் காண்டி நிறையா போகிறனால ஸோ இந்த டே அவரோட பிறந்த நாளை வந்துட்டு உங்களுக்கு அக்டோபர் 2 வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் அறிவிச்சான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் நேஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி தான் உங்களுக்கு ஜூன் 15 2007 உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ வந்து டோட்டலாக 140 பேர் மெம்பர் கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஒரு டே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆன் 1 October IBBI டு செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 8th annual day. உங்களுக்கு இன்னும் இன்சால்வென்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியாவோட 8th annual day, அதாவது இந்த ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சி உங்களுக்கு 8 வருஷம் வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 8 ஆனுவல் டே வந்து கொண்டாடிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க்குன்றது என்ன, உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெகுலரிட்டி ஆக்டிவிட்டீஸ். எதை பேஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பேங்க் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி உங்களை ரெகுலரிட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் என்டிட்டிஸ், ப்ரொஃபஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க ரெகுலரிட்டி ஆக்டிவிட்டீஸ்ன்றது மெயினாக வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் உங்களுக்கு தொடங்கியிருக்காங்க. ஸோ அண்டர் த இன்சால்வென்சி பேங்க்ரப்ட் கோட் 2016 படி தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு மெயினாக வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். தேங்க்யூ.